சமீபத்தில் திரு கனிமொழி அவர்கள் ஒரு பேட்டி வந்து ஏபிபி நாடுன்னு நினைக்கிறேன் அந்த சேனலில் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. கனிமொழி என்னும் நான் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, அதில் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ அவர் வந்து கேட்குறாரு, அந்த நெறியாளர் வந்து கேட்குறாரு அவங்கக்கிட்ட, அப்பாவை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா என் கூட எப்போவுமே இருக்கிறார். ஓ, இது அவங்க நம்பிக்கைக்கு எதிரான ஒரு குற்றாச்சு இல்லையா? மு கருணாநிதி அவருடைய சிலைக்கு முன்பதாக நாம் அவருடைய வழியில் நடப்போம் என்று உறுதி ஏற்போம். முருகன் சிலைக்கு முன்பதாக நின்று நான் முருகனுடைய வழியின்படி நடப்பதை உறுதி ஏற்போம்னு சொல்கிறது மூட நம்பிக்கைன்னு நீ சொன்னேன்னா, கருணாநிதி சிலைக்கு முன்னாடி நின்று கருணாநிதி வழி நடப்போம் சொல்றதும் மூட நம்பிக்கை. கடவுள் மறுப்பாளர்கள்னு சொல்லிக்கிறீங்களே, உங்களுக்குள்ள வந்து ஒரு நித்திய சிந்தனை எங்கிருந்து எடுத்துட்டு இருக்கீங்க? இன்டர்னல் சிந்தனை உங்களுக்குள்ள இருக்குதுன்றது ஏன் இன்னும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? கடவுள் மறுப்பாளர்களே ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? மரணத்தை ஜெயித்தார்னு சொல்றோம் இல்லையா? மரணம் அப்படிங்கிறது சும்மாவே இந்த உயிர் போகிறது மட்டும்தானா? இல்லை அவர் அந்த மாதிரி எல்லாரும் சாவதானே போகிறோம், அதை போய் எதுக்கு அவர் ஜெயிச்சுட்டு இருக்கணும்? நிலாவுக்கு போக முடியுமா முடியாதா? முடியும். உங்களால் இப்போ முடியுமா? என்னால் முடியாது, ஆனால் ஒரு மனுஷனால போக முடியும். வாய்ப்பு இருக்கு. நீங்களும் அந்த ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போக முடியும். கரெக்ட் தானே? கண்டிப்பாக. கரெக்டாக. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுந்ததுனால எல்லா மனுஷனும் மருத்துவர்லேருந்து உயிரோடு எழுத முடியும். நம்ம செய்த பாவ செயலுக்கு நம்ம செய்கிற புண்ணிய செயலை தீர்வாக நம்ம வைக்க முடியாது. அது தராசில் நிற்காது. 2 பேர் தான் உலகத்தில் இருக்காங்களாம். உலகத்தில் 2 கூட்டம் தான் இருக்குது. ஒன்று வந்து மனுஷன் கடவுளை பார்த்து லார்டு தை வில் பி டன், உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்கிறவன். இன்னொருத்தன் வந்து கடவுள் மனுஷனை பார்த்து உன் விருப்பத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்கிறது. ஓகே, எப்படியும் சாக தான் போகிறோம். ஓகே அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் மேக்சிமம் உயிரை காப்பாற்றுறதுக்கான கண்டுபிடிப்புகள் அதிகமாவதற்கு காரணம் என்னென்னா, பேசிக்காக எல்லா மனுஷனுக்குள்ளேயும் சாவை எப்படியாவது மேற்கொள்ளணுன்ற ஆசை இருக்கிறதுனால தான். பிரதர், அடுத்து வந்து இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னு சொன்னால் எது இழக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லா மனுஷனும் ஆசைப்படுற ஒரு விஷயம் பிரதர், கடவுள் நம்பிக்கை உள்ளவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அனைவரும் ஆசைப்படுற ஒரு விஷயம் வந்து என்ன தெரியுமா? பிரதர், அடுத்து வந்து இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னு சொன்னால் எது இழக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லா மனுஷனும் ஆசைப்படுற ஒரு விஷயம் பிரதர், கடவுள் நம்பிக்கை உள்ளவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அனைவரும் ஆசைப்படுற ஒரு விஷயம் வந்து என்ன தெரியுமா? மரணத்தை ஜெயிக்கணும். மரணத்தை ஜெயிக்கணும். ஆமாம். ஓகே, எப்படியாவது சாகாம இருக்கணுமா? எப்படியும் சாக தான் போகிறோம். ஓகே, அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் மேக்சிமம் உயிரை காப்பாற்றுறதுக்கான கண்டுபிடிப்புகள் அதிகமாவதற்கு காரணம் என்னென்னா, பேசிக்காக எல்லா மனுஷனுக்குள்ளேயும் சாவை எப்படியாவது மேற்கொள்ளணுன்ற ஆசை இருக்கிறதுனால தான். இது அவனுக்கே தெரியாமல் அவனுக்குள்ளே இருக்குது. ஏன்னா மனிதன் வந்து சாவுக்காக படைக்கப்பட்டவன் கிடையாது. அது பேசிக். அதனால தான் கடவுள் வந்து எல்லா மனிதனுடைய இருதயத்திலும் நித்தியத்தை வைத்திருக்கிறார். காட் ஹஸ் கிவன் இட்டர்னிட்டி இன் ஆல் ஹார்ட்ஸ் அப்படின்னு எக்லிஷியாஸ்டஸில் இருக்குது, பிரசங்கின் புத்தகத்தில் வாசிக்கும். ஸோ நித்தியத்தை பற்றிய யோசனை எல்லாருக்கும் இருக்குது. பேசிக்காக இப்போ நான் சொல்கிறேன், கடவுள் மறுப்பாளர்கள்னு சொல்கிறவங்க. இப்போ சமீபத்தில் திரு கனிமொழி அவர்கள் ஒரு பேட்டி வந்து ஏபிபி நாடுன்னு நினைக்கிறேன் அந்த சேனலில் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. கனிமொழி என்னும் நான் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, அதில் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ அவர் வந்து கேட்குறாரு, அந்த நெறியாளர் வந்து கேட்குறாரு அவங்கக்கிட்ட, அப்பாவை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா என் கூட எப்போவுமே இருக்கிறார். ஓ, இது அவங்க நம்பிக்கைக்கு எதிரான ஒரு குற்றாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மு கருணாநிதி அவருடைய சிலைக்கு முன்பதாக நாம் அவருடைய வழியில் நடப்போம் என்று உறுதி ஏற்போம். முருகன் சிலைக்கு முன்பதாக நின்று நான் முருகனுடைய வழியின்படி நடப்பதை உறுதி ஏற்போம்னு சொல்கிறது மூட நம்பிக்கைன்னு நீ சொன்னேன்னா, கருணாநிதி சிலைக்கு முன்னாடி நின்று கருணாநிதி வழி நடப்போம் சொல்கிறதும் மூட நம்பிக்கை. அவங்க தான் முரசொலியெல்லாம் காஃபிலாம் வைக்கிறாங்களாமே, வடையெல்லாம் வைக்கிறாங்களாமே. புரியுதுங்களா உங்களுக்கு? சரிங்களா? நீங்கள் சிலைக்கு போய் மாலை சாத்தி அவங்களுக்கு வந்து கும்பிட்டுட்டு வர்றதுன்னா, இதையும் நீங்கள் பார்த்து தொட்டுட்டு இப்படி கும்பிட்றீங்க, மூட நம்பிக்கை. ஆமாம், கண்டிப்பாக. நான் வந்து அதை தான் கேட்குறாங்க. இப்போது உங்கள் சென்டிமெண்ட்டை நான் எந்த குறையும் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுள் மறுப்பாளர்கள்னு சொல்லிக்கிறீங்களே, உங்களுக்குள்ள வந்து ஒரு நித்திய சிந்தனை எங்கிருந்து எடுத்துட்டு இருக்கீங்க? இன்டர்னல் சிந்தனை உங்களுக்குள்ள இருக்குதுன்றது ஏன் இன்னும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? கடவுள் மறுப்பாளர்களே ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? பெரியார் சிலைக்கு ஏன் மாலை போடுறீங்க இப்போ? கண்டிப்பாக. அதை கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியார் வந்து எங்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு உண்மையான மனிதர், நீங்கள் சொல்கிற மாதிரி கடவுள்லாம் கற்பனை பாத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க. இல்லை இப்போ இல்லை இப்போ இல்லாதவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு ஏன் வருது? உங்களுக்கு ஒரு வெற்றிடம் இருக்குது. உங்கள் தகப்பனுடைய இடத்தை உங்களுக்கு யாரும் என்ன செய்ய முடியல, ஃபில் பண்ண முடியல. அவரை நீங்கள் தேடுறீங்க. ஆமாம். இன்னும் அவர் உங்களுக்கு தேவைப்படுறாரு.
அப்போது ஒருவர் மரித்த பின்பும் அவருடைய நினைவுகளையும் அவருடைய இடம் எனக்கு வேணுன்றதையும் அந்த இடத்தை யாராவது ஃபில் பண்ணுவாங்களான்ற. ஸோ மரணத்தை தாண்டிய ஒரு யோசனை என்பது எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்குது. நான் சொல்ல வர விஷயம் அதான் ஓகே. மரணத்தை தாண்டிய ஒரு யோசனை இருக்கிறது. மரணத்தை எப்படியாவது ஜெயிக்க முடியாது, எப்படியாவது காப்பாற்ற முடியாதா, கடைசி நிமிஷம் முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சால் கூட ட்ரை பண்ணிப்பாங்கல்ல. மூச்சு நின்னதுக்கப்புறமும் உட்காந்து ரிசஸ்டிகேட் பண்ணுறாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், மனிதனுக்கு எப்படியாவது இந்த மரணத்திலேருந்து ஒரு விடுதலை இருக்காதா அப்படின்ற ஒரு எண்ணம், சிந்தனை, ஏக்கம் எல்லா மனிதனுக்கும் இருக்குது. இதுக்கும் ஆன்சர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்னா மரணத்திலிருந்து எழுந்தவர்களில் முதற் பேரானவர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா என்னன்னா, மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுந்து திரும்பி சாகாமல் இருக்கிறவர். ஓகே. இயேசு கிறிஸ்துவே மரித்தோர்லேருந்து நிறைய பேர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். சரிங்களா? சொல்லப்பட்டது ரெண்டு மூணு விஷயம் தான் சொல்லப்பட்டது. அதை விட ஜாஸ்தியாக கூட இருக்கு. ஏன்னா யோவான் சொல்றாரு, நிறைய பண்ணியிருக்காரு. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் உயிரோடு எழுப்பியிருக்காங்க. ஓகே. செத்துப்போன எலிசாவுடைய உடலில் வந்து எலும்புகளில் வந்து பட்ட ஒருத்தன் எழுந்து என்ன செஞ்சுருக்கான், நடந்து போயிருக்கான். அவங்கெல்லாம் திரும்பி செத்து போயிட்டாங்க. இப்போ லாசர் எங்கன்னா செத்து போயிட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து உயிரோடு எழுந்தவர். இனி என்ன செய்யறதுன்னா மறிக்கிறதில்லை. அப்போ நான் என்ன சொல்ல முடியாது, நான் செத்துப்போன என்னுடைய தகப்பனார் இன்னும் என்னோடு கூட இருக்கிறார், எண்ணங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உண்மையாகவே ஒருவர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னைக்கும் வழிநடத்தி கொண்டு இருக்கிறாருன்னு நான் சொல்ல முடியும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவாக சொல்ல முடியும். இது வரலாற்று பூர்வமான உண்மையாக நிரூபிக்கவும் முடியும். ஏதோ கற்பனையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய எண்ணங்கள் எனக்குள்ளே அப்படியே இருந்து என்னை வழிநடத்துதுன்னா அது மெடிடேஷனில் வருது. அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து ரியலாகவே இஸ் அலைவ். அவர் உயிரோடு எழுந்தார், அவர் அதுக்கப்புறம் அவர் மரிக்கவில்லை என்பது வரலாற்று பூர்வமாக நிரூபிக்க முடிய அவர் அப்படின்ற ஒரு உண்மை, நிரூபிக்கப்படக்கூடிய உண்மை. சரிங்களா? இப்போ அந்த விஷயத்தை மட்டும் பேசினா இது தனியாக நம்ம ஈஸ்டர் அன்னைக்கு வேணால் இதை பற்றி நம்ம தெளிவாக பேசலாம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை பற்றி நிரூபிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பேசலாம். இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு மட்டும் சொல்லிட்டா போதும்னு நினைக்கிறேன். இதை விட அதிகமான விளக்கம் வேணுன்றவங்க நம்ம கிட்ட கேட்கும்போது நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம், மெயிலில் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து நாங்கள் பார்க்குறத நிறுத்திட்டோம், அதை மறுபடியும் சொல்லிக்கிறோம். ஸோ அதனால் தொடர்பு கொள்ளுகிறவர்களிடத்தில் நம்ம வந்து நிச்சயமாக இதை வந்து பேசலாம். ஆனால் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை ஜெயித்தார். அவருடைய மரணத்தின் மூலமாக மரணத்தை ஜெயித்தார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உண்மை. மரணத்தின் மூலமாக அப்படிதான் போட்டிருக்கு. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானை தமது மரணத்தினாலே அழித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அங்கே தான் வெற்றி. அது உறுதிப்படுத்துறது தான் உயிர்த்தெழுதல். உயிரோடு எழுந்தது வந்து அவருடைய மரணத்தின் மீதான வெற்றியினுடைய உறுதிப்பாடு தான். அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால என்ன அஷ்யூரன்ஸ் மனுஷனுக்கு இருக்குது அப்படின்னா, அவனும் உயிரோடு எழும்ப முடியும் அப்படின்ற அஷ்யூரன்ஸை இயேசு கிறிஸ்து தரார். இது எப்படின்னா, மனுஷன் வந்து நிலாவுக்கு போக முடியுமா முடியாதா? முடியும். உங்களால் இப்போ முடியுமா? என்னால் முடியாது. ஆனால் ஒரு மனுஷனால போக முடியும். வாய்ப்பு. நீங்களும் அந்த ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போக முடியும். கரெக்டு தானே? கண்டிப்பாக. கரெக்டாக. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுந்ததுனால எல்லா மனுஷனும் மருத்துவர்லேருந்து உயிரோடு எழுத முடியும். ஆனால் யூ ஹேவ் டு ஃபாலோ தட் ப்ராசஸ். என்னது? அவரை விசுவாசிங்க. எப்படி நீல் ஆம்ஸ்ட்ராங்லாம் நீல் ஆம்ஸ்ட்ராங் விசுவாசிங்கன்னா அவர் என்ன செஞ்சார் அதெல்லாம் செய்யும். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் நிலாவுக்கு போகலாம். கரெக்டா? எஸ். இயேசு கிறிஸ்து மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுந்தார்ல, அவரை நீங்கள் விசுவாசிங்கன்னா, அவர் என்னென்ன சொல்கிறாரோ எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா அவரை போலவே நீங்களும் ஆள முடியும். என்னை விசுவாசிக்கிறோம் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு என்ன விசுவாசிக்கணும், என்னென்ன மரியாமல் இதே விசுவாசிக்கிறான்னு கேட்டவொடனே ஆமாம் அப்படின்னாங்க அவங்க. ஸோ விஷயம் தான், இயேசு கிறிஸ்து எப்படி அவர் உயிரோடு இருந்துட்டாரு, அந்த வாழ்க்கை எப்படி எனக்கு தராருன்னா ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போது மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பணும், மரணத்தை ஜெயிக்கணும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்கன்னு, உறவினர்கள், என் சொந்த குடும்பத்தில் தகப்பன் தாய் முதற்கொண்டு அகால மரணம், காலத்துக்கு முன்னே மரணம், அப்புறம் ரொம்ப கொடுமையான மரணம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி என்னென்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி நீங்கள் இப்போது மரணத்தின் பிடியில் இருக்கக்கூடிய உங்கள் உறவினர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அவங்களும் இயேசு கிறிஸ்துவை நம்பினாங்கன்னா நீங்கள் 2 பேருமே திரும்ப மீட் பண்ண முடியும். அப்போது நீங்கள் இங்கேருந்து போகிறத பற்றி அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளே. இதுதான் நல்ல செய்தி தருது பாருங்கள். இது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மகத்துவமான விஷயம். இதை வந்து உலகத்தில் வந்து வேண்டான்னு சொல்லும்போது தான் அது வந்து இல்லை, வேண்டான்னு சொல்கிறவங்க தங்களுடைய வாழ்க்கையில் அவரை நான் நினைக்கிறேன், அவர் என்னோட வாழ்ந்துட்டுருக்கிறாருன்னு சொல்லக்கூடியவங்க உண்மையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை புறக்கணிக்கிறாங்க வேண்டுமென்று. அதை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனம் இல்லை. அங்கே தான் அவங்க அறிவு குறுக்க வருது. சரி, இப்போ இயேசு கிறிஸ்து மரணத்திலேருந்து வென்றார் அப்படிங்கிறத ஈஸ்டர் டைமில் பேசலாம்னு சொன்னீங்க. இருந்தாலும் 1-2 பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம கொடுக்குறது தானே. அவர் மரணத்திலேருந்து உயிரோடு எழுந்தார், அவர் மரணத்தை வென்றார் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஆதாரத்தை நம்ம சொல்லணும். ஸ்டேட்மெண்ட்டாக இயேசு கிறிஸ்து மரித்தோர்லேருந்து உயிரோடு எழும்பினார். ஆமாம். ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவ் பண்ண முடியுமா?
அப்படின்னா நான் வந்து ஒரு விதத்தில் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு பார்ட் டி ஹெர்மன் நினைக்கிறேன், பர்த்தலமேயு டி ஹெர்மன் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு நியூ டெஸ்டமெண்ட் ஸ்காலர். நான் போன காலத்தின் காரணர்களுக்கு அவரை பற்றி பேசினேன், ஆனால் அந்த கிளிப்பு போட முடியல, இப்போ சொல்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெஸ்டமெண்ட் ஸ்காலர், பட் அவர் வந்து ஏத்திஸ்ட். சரிங்களா? அவர் வந்து பைபிள் காலேஜஸில் போய் நியூ டெஸ்டமெண்ட் எடுக்கிறாரு. ஆனால் அவர் ஆமாம், அவர் வந்து இயேசு கிறிஸ்துவ கடவுளாக நம்பலை. ஓகே, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தார், ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸாக நம்புறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை இயேசு கிறிஸ்துவ பற்றி எழுதப்பட்ட சுவிசேஷ புஸ்தகங்களை வந்து அவருக்கு உயிரோட எழுந்ததை வந்து அவர் வந்து மறுக்கிறாரு, அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. ஆனால் இந்த பார்ட் டி ஹெர்மன்ன்றதான் எல்லாரையும் தூக்கிட்டு வருவாங்க. எல்லா ஏத்திஸ்டும் உடனே இவரை தான் தூக்கிட்டு பாருங்கள், இவ்வளோ பெரிய ஸ்காலர், அவரோட நீ அறிவாளி அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இப்போ என்னென்னா, அவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இது பவுல் தான் எழுதினார், பவுல்ன்ற ஒரு மனுஷன் உண்மையாலுமே வாழ்ந்தார், அவர் தான் எழுதினார் அப்படின்னு அவர் மாதிரி ஆட்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நான் பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நிருபம் பவுல் எழுதின ஒரு புக் என்னென்னா 1 கொரிந்தியன்ஸ், 1 கொரிந்தியர். ஸோ எல்லாருமே ஒத்துக்கொள்கிறாங்க இது பவுல் தான். நிறைய நிருபங்கள் வந்து இல்லை பவுல் எழுதலை அப்படின்லாம் விவாதிக்கிறாங்க. பட் அதெல்லாம் விட்டுருவோம். நான் வந்து மினிமம் ப்ரூஃப்லேருந்து வரலாம். மினிமம் ப்ரூஃப், பவுல் வந்து 1 கொரிந்தியர் நிருபத்தை பவுல் தான் எழுதினாரு, பவுல் ஒருத்தர் வாழ்ந்தாரு, அவர் தான் இதை எழுதினாரு அப்படின்றத அவர் வந்து என்ன செய்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. இந்த 1 கொரிந்தியன்ஸ் வந்து எப்போ எழுதப்படுது அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய கிபி 53 55 எழுதப்படுது. இயேசு கிறிஸ்து இறந்து ஒரு 30 வருஷம் இருக்குமா? ஆமாம், 20 வருஷம், 30 ஓகே 20 வருஷம். 53 55 எழுதப்படுது. சரிங்களா? 55 வச்சுக்கலாம் ஒரு ஃபிக்ஸ்க்காக. இப்போ 55 இதை எழுதுறாரு. சரிங்களா? இது 55 எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். போதும், நான் உங்களுக்கு ஏற்கனவே பிரசங்கித்த சுவிசேஷத்தை சொல்றாரு. இதை எழுதும்போது 55 வச்சுக்கோங்க. இதை சொல்றது அவர் முன்னாடி வந்தது ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஐ திங்க் 6 or 7 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன். பட் ஒரு 5 வருஷம்னே வச்சுப்போம். 50 வந்திருக்கிறாருன்னு வச்சுப்போம். கிபி 50 வந்து சொல்லியிருக்கிறாரு இயேசு கிறிஸ்து வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தாருன்னு. எங்கே சொல்லியிருக்கிறாரு? கொரிந்தியர் சொல்றாரு. இந்த நிருபத்தை வந்து எழுதுனது உண்மை, இதில் இருக்க தகவல் வந்து, அதாவது இவர் எழுதினார், பவுல் தான் எழுதினார்ன்றது உண்மைன்னா, இவர் கிபி 50 அப்ராக்சிமேட்லி ஏறக்குறைய கிபி 50 கொருந்து பட்டணத்தில் வந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை சொல்லியிருக்கிறாரு. சரியா? இப்போ அதே அதிகாரத்தில் கீழே சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்து நிறைய பேருக்கு தரிசனமானாரு. கடைசியில் எனக்கும் தரிசனமானாரு, கேபாவுக்கும் பின்ன நிறைய பேருக்கு தரிசனம். அதில் 500க்கும் அதிகமான பேருக்கு ஒரு தடவை ஒரே நேரத்தில் தரிசனமானாரு. அதில் இன்னும் நிறைய பேர் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. இப்போது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை நேரில் சந்தித்த அப்போஸ்தலர்கள் அல்லாதவங்களை, அன்னைக்கு ஒருத்தன் 18 வயசில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை பார்த்துருக்கான்னா இப்போ அவனுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? இப்போ இதில் 50 அவர் ஃபஸ்ட்டு 32 வயசு இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ நல்ல அறிவுள்ள நிலைமையில் இருப்பாங்க. அப்போது 30 வயசில் இருந்தவங்களுக்கு இப்போ 50 வயசு தான் இருக்கும். ஸோ இயேசு கிறிஸ்துவை பார்த்தவங்க, உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்த சாட்சிகள் வந்து இப்போ இருக்கிறாங்கன்னு அவரே சொல்லுவாங்க. ஏன் சுற்றிட்டு இருக்கவங்க காலம் அது இன்னைக்கு மாதிரி கிடையாது. சரிங்களா? இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் கிபி 50 இது வந்து ஒரு ரேப்பிட் ஃபயர் மாதிரி பயங்கரமாக பத்திக்கிட்டு பரவி கொண்டிருந்த ஒரு சுவிசேஷம் ஃபர்ஸ்ட் 100 இயர்ஸில். கண்டிப்பாக இன்னைக்கு மாதிரி ஸ்லோவாலாம் இல்லை, அன்னைக்கு பயங்கர ஸ்பீடாக சபை பயங்கர போயிட்டு இருந்து. இயேசு கிறிஸ்து தான் டாக் ஆஃப் த டவுனை. இயேசு கிறிஸ்துவ சொன்னதுக்காக தான் பெர்சிக்யூஷனே. இயேசு கிறிஸ்து உலகத்தை கலக்குகிறவன்ற லெவல் செத்து போன இயேசுன்னு ஒருத்தன் உயிரோடு இருக்கிறான்னு இவனுங்களாம் சொல்கிறாங்கன்றதா குற்றச்சாட்டு. அதை வச்சு எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. சரிங்களா? இப்படி இருக்கிற காலகட்டத்தில் கிபி 50 இல்லை 70 இல்லை ஃபஸ்ட்டு 100 ஆண்டுகளுக்குள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதினாரு, அது பொய்ன்னு ஒரு மறுப்பு கடிதம் கூட இன்று வரை கிடைக்கவில்லை. வரலாற்று ஆசிரியர்களாக பிளேட்டோ போன்றவர்கள், ஜோசபஸ் போன்ற இருக்கிறவர்கள்லாம் இயேசு கிறிஸ்துவ நம்பாத ஆட்கள், இவர்கள் கூட இதை மறுத்து எழுதவில்லை. இல்லை, அன்னைக்கு இருந்த வரலாற்று ஆசிரியர்கள் குறைஞ்சபட்சம் நேர்மையானவங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை விட்டுருவாங்க. இட்டுக்கட்டிய பொய்யெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, உயிரோட ஒருத்தர் இறந்துட்டாருன்னு நான் பாட்டுக்கு ஊர் போகிற வரவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது அவங்களுக்கு தெரியும்ல. தெரியுமே. அப்போ வந்து இல்லை வந்தாலும் போய் சொல்கிறான்னு ஒருத்தராவது சொல்லியிருக்கோம்ல. அந்த தத்துவம் தவறுன்னு மறுக்கணும்ல. இல்லை இன்னைக்கு எங்கேயாவது நடந்துச்சுன்னா ஒரு உடனே வீடியோ போடுறோம்ல. இன்னைக்கு இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்குல்ல, அப்படி எழுதப்படவே இல்லை. ஒரு இலக்கியம் கூட அப்படி கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு தான் உட்காந்து மறுப்பு கடிதம் எழுதிட்டு இருக்காங்க எல்லாரும். இன்னைக்கு அவங்களுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு எழுதுறவங்களுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்டே இல்லை. அன்னைக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருந்தும் யாரும் எழுதலை. அப்போது பேசிக் சும்மா இது வந்து ஒன் ஆஃப் த
இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுக்கு சான்றாக ஒன் ஆஃப் த இதுதான் ஒரு பாயிண்ட் தான் இன்னைக்கு நேயர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்படி வரலாற்று பூர்வமாக நிறைய விஷயங்களை அதிகாரப்பூர்வமாக நம்மளால் நிரூபிக்க முடியும் இயேசு கிறிஸ்து மருத்துவர்லேருந்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு. ஸோ மரணத்தை ஜெயித்தார்னு சொல்கிறோம் இல்லையா, மரணம் அப்படிங்கிறது சும்மாவே இந்த உயிர் போகிறது மட்டும்தானா, இல்லை அவர் அந்த மாதிரி எல்லாரும் சாவதானே போகிறோம், அதை போய் எதுக்கு அவர் ஜெயிச்சுட்டு இருக்கணும்? சாவுன்ற வேர்டை அது என்னது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சாவு என்கிற வேர்டுக்கான பேசிக் அர்த்தம் பிரிவு செப்பரேஷன் அப்படின்றது தான். 2 செப்பரேஷன் இருக்குது. ஹோலினஸும் செப்பரேஷன் தான், டெத்தும் செப்பரேஷன், எடுக்கப்படுதலும் செப்பரேஷன். பிரித்து எடுக்கப்படுதல்ன்றது புனிதம், பிரிக்கப்படுறது சாவு. ஸோ சாவு இல்லாமல் புனிதம் கிடைக்காது. ஸோ இது ரொம்ப தியாலஜிக்கலாக போகுதுன்னு பரவாயில்ல. ஸோ சாவு அப்படின்றது பிரிவுன்றது அர்த்தம், பேசிக் இது தான். ஆனால் இப்போது சாவுன்ற வேர்டு பைபிளில் பல ஆங்கிள்ஸில் பயன்படுத்தும். ஒன்று உயிர் உடல் பிரிகிறதும் சாவு என்று சொல்லப்பட்டிருக்குது. மனிதன் கடவுளிடத்துலேருந்து பிரிவதும் சாவு என்று சொல்லப்பட்டிருக்குது. மனிதன் சக மனிதனிடத்திலிருந்து ஐக்கியம் இல்லாமல் உறவு முறிந்து போவதையும் மரணத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வளர்ச்சிக்கு தடையானது, வாழ்விற்கு தடையானது, வாழ்வுக்கு ஆப்போசிட்டானது. ஸோ ஒருமைப்பாடும் ஒற்றுமையும் இணைந்திருத்தலும் இருந்தால் மட்டுமே வளர்ச்சி இருக்கும், இது இருக்கும். முறிந்து விட்டால், பிரிந்து விட்டால் அதில் எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது அப்படின்றது தான் டெத்தினுடைய இந்த வேர்டினுடைய மீனிங். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஏற்கனவே நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, ரெக்கன்சிலேஷன் வித் காட், கடவுளோடு நம்ம பிரிந்து விட்டோம், அந்த மரணம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மரணத்திற்கான தண்டனை தான் என்றென்றுமாக கடவுள்கிட்ட இருந்து பிரிக்கப்படுதல். அதை தான் நரகம்னு சொல்கிறோம், நித்திய மரணம் சொல்கிறோம். 2ஆம் மரணம்ன்ற வார்த்தை பைபிள் சொல்லுது. இதெல்லாம் என்றென்றுமாக கடவுள்கிட்ட இருந்து நிரந்தரமாக கடவுள் விட்டு பிரியுது. உன்னோட ஆசை கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கணும் தானே, வாழ்நாள் ஃபுல்லாக அப்படியே இருந்துக்கோன்னு அனுப்பிடுறது. அது உன்னுடைய தேர்வு. ஆமாம், C.S. லூயிஸ் சொல்வார், இது 2 பேர் தான் உலகத்தில் இருக்காங்களாம். உலகத்தில் 2 கூட்டம் தான் இருக்குது. ஒன்று மனுஷன் கடவுளை பார்த்து லார்டு தை வில் பி டன், உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்கிறவன். இன்னொருத்தன் கடவுள் மனுஷனை பார்த்து உன் விருப்பத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்கிறது. ஓகே, நல்லா இருக்குல்ல, சரிங்களா? காட் டெல்ஸ் டு மேன் தட் தை வில் பி டன் அப்படின்னா அவன் விருப்பத்தின்படி என்றென்றைக்கும் கடவுள் விட்டு பிரிஞ்சிருக்கிறது. ஓகே, கடவுளுடைய விருப்பம் என்னில் உண்டாவதாகன்னு சொல்கிறவன் கடவுள் எனக்கு இந்த இது வேண்டாம் உங்ககிட்ட வந்துடுறேன்னு வருது. இது 2த்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் தான் ஆகணும். தை வில் பி டன் அப்படிங்க, தை வில் பி டன்னுங்கிறது ஒரே சென்டென்ஸ். அதை யார் சொல்கிறாங்கன்றதான் பிரச்சனை. கடவுள் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிச்சு மேட்ரு. நம்ம கடவுளை பார்த்து சொன்னோம் அப்படின்னு முடியாமல் இருக்குது. ஸோ இதுதான் மரணம் வாழ்வுக்கான இது. அது இயேசு கிறிஸ்துவ மட்டும். ஸோ மனிதன் நிரந்தரமாக கடவுளோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய மரணத்தை அவர் ஜெயிச்சார். ஸோ அவரை விசுவாசிக்கிறவன் இந்த இடத்துல இன்னும் ஒரு முக்கியமான சொன்னால், இப்போ கடவுளோடு இணைந்திருப்பது சேர்த்தலை பற்றி நம்ம பேசணும். எந்தெந்த விஷயங்கள்னால இது முடியாது அப்படின்னா, நம்முடைய எந்த முயற்சினாலும் முடியாது. ஓகே, மனித முயற்சிகளால் முடியாது. மனிதன் நிரந்தரமாக கடவுள் இடத்துல சேரவே முடியாது. கடவுளால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதனால தான் புண்ணிய யாத்திரைகள்லாம் போனாலும், புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் செய்தாலும் மனசு திருப்திக்கு செஞ்சுக்கலாம், அது கொண்டு போய் சேர்க்காது. இது எப்படி கொண்டு போய் சேர்க்கும்? என்ன லாஜிக் இருக்குது? அது கிறிஸ்தவர்களே மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு புனித யாத்திரைகள்லாம் போகிறாங்க. மொட்டை பரிகாரங்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தனி டாப்பிக்காக பேசலாம். ஆனால் ஒரே சின்ன விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னா, மனிதன் செய்கிற மனிதனுடைய செயலுக்கு இன்னொரு செயல் தீர்வாகாது. ஏன்னா அந்த செயல் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்பை நீ திரும்ப போய் சரி பண்ணவே முடியாது. ஏன்னா அது ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பு. எப்படி போய் சரி பண்ணுவேன்? உடஞ்சது தான். திரும்ப எடுத்து வச்சா அது ஒட்ட வைக்கப்பட்டது தானே தவிர அப்படி ஒன்று இருந்ததாகவே நினைவிலிருந்து கூட எடுத்து விட முடியாதுல்ல. நிச்சயமா. ஸோ ஒரு செயலுக்கு இன்னொரு செயல் தீர்வாகாது. அப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ என்னுடைய பாவ செயலுக்கு புண்ணிய யாத்திரை தீர்வாகாது. எப்படி? அதாவது பேசிக்காக நம்ம கணக்கு போட்டால் கூட ஒரு நாளைக்கு ஒருத்தன் 5 பொய் சொல்கிறான் கூட வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ பொய் சொல்லியிருப்பான். ஒரு மாதம் மட்டும் போயிட்டு மாலை போட்டு வர்றதுனால அந்த வெறும் பொய்க்கு மட்டுமான ஒரு மாதம் மாலை போடுறது நம்ம சொல்கிறது. இந்த வேளாங்கண்ணி மாலை போடுறது அந்த மாதிரி வச்சுக்கலாமா? ஆமாம், வேளாங்கண்ணி எல்லாருமே மாலை போடுறாங்க. அதான் நம்ம ஏன்னா என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி விட்டுருவாங்க, ரொம்ப நாள் கழிச்சு இந்த கிளிப் மட்டும் எடுத்து போட்டு பாருங்கள் இவங்க மாலை போடுறதுக்கு விரோதமாக பேசணும்னு நினச்சவங்க இப்போ நீங்கள் சொன்னதை கூட கட் பண்ணிட்டு போடலாம். ஆமாம், அது என்ன விஷயம்னா, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, நாம் செய்கிற புண்ணிய யாத்திரைகளோ அல்லது பக்தி சார்ந்த செயல்பாடுகளோ கடவுள்கிட்ட நம்ம செயலுக்கு, நம்ம செய்த பாவ செயலுக்கு நம்ம செய்கிற புண்ணிய செயலை தீர்வாக நம்ம வைக்க முடியாது. அது தராசில் நிற்காது. அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, மனுஷனுடைய நீதியெல்லாம் அழுக்கும் கந்தையுமாக இருக்குது. ஏன்னா அவன் இன்டென்ஷனலி செய்கிறான், இதை அவனாக தெரிந்தெடுத்து செய்கிறான். இதை அதை திரும்ப இன்டென்ஷனலி ஒரு நல்ல டீடை செஞ்சு அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னா அது முடியாது.
அது எந்த மனுஷனும் ஒத்துக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனுஷனே ஒத்துக்க மாட்டான். மனிதன் செய்கிற அந்த நன்மை தான். ஆமாம். ஆனால் தீமைக்கு இந்த நன்மை ஈக்குவல் பண்ண முடியாது. அதான் நீ நன்மை செய்யறியா, நல்ல விஷயம், நல்லது தான். தீமை செய்யறல்ல, அந்த தீமைக்கு இதை ஈக்குவல் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பதில்? அதுதான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இது முடியவே முடியாதுன்னும் போது தான் அவரை குறித்து போட்டிருக்கு அவர் பரிகாரி. அவர் என்ன செய்கிறாருன்னா பரிகரித்தார் அப்படின்ற வார்த்தை போட்டிருக்கு. பரிகரிக்கிறதுனா என்னதுன்னா, பைபிளில் பரிகாரம்ன்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் வந்து கிப்பூர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் வந்து பாவ நிவாரண பலி அப்படின்னு சொல்லுவாங்க. கிப்பூர் அப்படின்னா மூடுதல்னு அர்த்தம், கவர்டிங், அட்டோன்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் பரிகாரம்னு சொல்லுவாங்க. நிவர்த்தி, நிவாரணம்ன்றது நம்ம வேர்டு வேற மாதிரி மீனிங். நிவர்த்தின்றது என்னதுன்னா கவரிங். இப்போ கவர் பண்ணிடுறாரு. கவர் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னா, இது இருக்குது, அது இல்லைன்னு கடவுள் சொல்லலை. என்ன பண்ணுறாருன்னா, அதன் மேல் தன்னுடைய கவனத்தை அதிலிருந்து திருப்புவதற்கு அதை மூடி போடுகிறார். அதை மூடுவதற்கு பேர் தான் பரிகாரம். அதை நான் செய்ய முடியாது. இப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, அவர் தான் மூடணும். ஏன்னா பாவமே நம்ம கடவுளுக்கு விரோதமாக தான் செஞ்சிருக்கோம். அப்போ அவர் தான் நானே போய் மூட முடியாது. அவருக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னா அவர் தானே மூடணும். அதை மூடுறதுக்கு என்ன பண்ணாருன்றது தான் மேட்ரு. அவர் என்ன பண்ணாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு வந்து மனிதர்கள் எல்லாருடைய பாவங்களையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டு அவர் அந்த தண்டனையை பெற்று, எல்லா மனுஷனும் சார்பாக அந்த தண்டனையை பெற்று பாவ நிவர்த்தியை செஞ்சு முடிக்கிறார். ஸோ பாவத்தை வந்து சும்மா மூடலை, அதுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டாச்சு. யாருக்குன்றதான் கேள்வி. அதை யாருக்குன்றதான் கேள்வி. அப்போ நீதி உள்ள கடவுள் பாவத்தை வந்து அப்படியே மூடி போட்டுடல. தேவன் வந்து மனுஷனை தான் தண்டிச்சார். எப்படின்னா, மனுஷனா வந்த கடவுளை தண்டிச்சார். ஸோ கடவுளுடைய சைடில் எல்லாம் பெர்ஃபெக்டாக லா படி செஞ்சுட்டார். ஸோ மனித பாவத்துக்கு மனிதன் சரீரத்தில் தண்டனை. ஆனால் அந்த மனித சரீரத்தில் கடவுள் வந்தார். ஆமாம், அதான் விஷயம். அவ்வளோதான். ஸோ அதனால தான் அவர் கைவிடப்பட்டார்ன்றதை நம்ம வந்து அங்கே பார்க்கலாம். ஸோ இயேசு கிறிஸ்துடைய மரணத்தில் தான் இது முற்றிலுமான விடுதலை வந்து கிடைக்குது. மரணத்திலிருந்து டோட்டலான ஒரு விடுதலை கிடைக்குது. ஏன்னா அவர் தான் பரிகாரி ஆகிய கர்த்தர். அவர் தான் வந்து அதை பரிகரித்தார், அதை அட்டோன்மெண்ட் பண்ணார் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஃபைனலாக சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அது காஸ்பல் மெசேஜ் ஆஃப் சால்வேஷன். இது இயேசு கிறிஸ்து இல்லைனா இல்லை. அதாவது நல்ல செய்தி என்று மனிதனுக்கு ஒன்று இல்லை. இல்லை, காஸ்பல்னாலே அது கிறிஸ்தவங்க சொல்கிற செய்தி, அந்த மத செய்தி. அப்படியா? அது வந்து ஒரு வேர்டு, ஒரு லாங்குவேஜில் ஒரு வேர்டு. காஸ்பல் அப்படின்னா நல்ல செய்தின்னு அர்த்தம், நற்செய்தின்னு அர்த்தம். செய்தி, சுவிசேஷம், ஆமாம், சுப்பு சமாச்சார் ஹிந்தியில். ஸோ அது வந்து சுப செய்தி, நல்ல செய்தி அப்படின்னு சொல்லலாம். நல்ல செய்தி, ஓகே, இதுதான் வேர்டு. நம்ம காஸ்பல்னு சொல்கிறதுனால அது இங்கே இதாகிடுது. நல்ல செய்தின்னு ஒன்று இந்த உலகத்தில் மனிதனுக்கு இல்லாமல் போயிருக்கும். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, ஃபஸ்ட்டு மனுஷன்ட்டே கடவுள் வந்து நல்ல செய்தியை சொன்னதுனால தான் அவன் நிம்மதியாக வாழ்ந்தான். 930 வருஷம் வாழ்ந்தான் ஆதாம் கிட்ட. சரிங்களா? அது எவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்கள். ஃபஸ்ட்டு மனுஷன்ட்ட அவன் பாவம் பண்ணிட்டான், நியாயப்படி அவன் சாகணும். என்றென்றைக்கும் கடவுள்கிட்ட இருந்து இராதபடி அவன் என்ன செய்யணும், பிரிக்கப்படணும். அப்போ என்ன பண்ணுறாரு, யார் அதுக்கு காரணமாக இருந்தால், யார் அவனை ஏமாத்தினானோ அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு. அதாவது சத்ருவாகிய பிசாசுக்கிட்ட சொல்கிறாரு, சாத்தான்கிட்ட சொல்கிறார், இல்லை தீமைக்கிட்ட சொல்கிறாருன்னு வச்சுப்போம். தீமைக்கிட்ட சொல்கிறார். தீமையின் வடிவம் தானே பிசாசு. தீமைக்கிட்டே சொல்கிறார். தீமைக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய தலை நசுக்கப்படும். ஸ்திரீயின் வித்தாகவே ஒருத்தர் வருவார். அதாவது மனுஷனாகவே ஒருத்தர் வருவார். இந்த மனுஷன் தானே ஏமாத்தினேன், இதே மாதிரி மனுஷனாகவே வருவார். வந்து உன் தலையை நசுக்குவார். ஆனால் நீ அவருடைய குதிகாலை நசுக்குவார். தன்னுடைய குதிகால் நசுக்கப்படும் பொழுது சத்ருனுடைய தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நம்பிக்கைக்குரிய நல்ல செய்தி தான் இத்தனை ஆயிரம் வருஷமாக சொல்லிக்கிட்டு அந்த மனிதனை அடுத்து வெளியில் முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கிற அந்த பூமியில் நம்பிக்கையோடு வாழ வச்சது. இல்லைன்னா அவன் அன்னைக்கே செத்துருப்பான். இன்னொரு விஷயம், மனிதன் தான் பாவம் செஞ்சான். ஏவாளா ஆதாமா அப்படிங்கிறதுல கேள்வி. ஆதாம் வந்து புசித்த பிறகு தான் 2 பேருடைய கண்களும் திறக்கப்பட்டன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ மேன் விமன், அந்த உமன் அப்படின்றதில்ல, ஆக மொத்தம் மனிதன் பாவம் செஞ்ச போது அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த கான்டெக்ஸ்டில் நம்ம படிக்கும்போது முதல் தண்டனை மனிதனுக்கோ மனுஷிக்கோ இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தண்டிக்கப்படுவார், அதாவது பாடுபடுவார்ன்ற செய்தி தான் ஃபர்ஸ்ட் அதான் சொல்லப்பட்டிருக்கு. அது படிக்கும்போது அப்படியே பயங்கரமாக இருக்குல்ல. மனிதனுடைய பாவத்துக்கான முதல் தண்டனை கடவுள் தன் மீது மனிதனை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் அன்பு. எங்கே இருக்குல்ல அது? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த ஆதியாகமம் ஃபஸ்ட்டு மனுஷன்றது நம்ம 2000 வருஷமாக நற்செய்தி சொல்லுங்க, கிடையவே கிடையாது. அதனால தான் எபிரேயர்கள் நிருபத்தில் சொல்லியிருக்கு, முதலாவது கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே, அது வெறும் 12 சீசல் கிடையாது, அங்கேருந்து ஆதாமிலிருந்து அவரிடத்தில் கேட்டவர்களாலே உறுதியாக்கப்பட்டு அதுக்கப்புறம் பலவிதமான பலத்த செய்கைகள்னால பரிசுத்தாவின் வரங்கள்னால தேவன் தாமே சாட்சி கொடுத்து கடைசி வரைக்கும் தேவன் தான் பண்ணாருன்னு தான் போட்டிருக்கு. கண்டிப்பாக கடவுள் தான் பண்ண முடியும், அவர் தான் பண்ணார்.
இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு தப்ப முடியாது, எப்படி தப்பித்துக் கொள்வோம் அப்படின்னு எபிரேயர்கள் நிருபத்தில் சொல்லியிருக்கிறது காரணம்னா கடவுள் தான் ஃபஸ்ட்டு நல்ல செய்தியை அறிவித்தார். மனுஷனுக்கு சாக போகிற மனுஷனை கூப்பிட்டு நல்ல செய்தியை சொன்னார், அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார், ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டார், அதுக்கப்புறம் போடா வெளியில அனுப்பிச்சி விட்டார். சும்மா வெளில போடா இனிமேட்டு என்கிட்ட வராத நிர்வாணி ஐடியா அப்படின்னு நிர்வாணமாக நீ போ அப்படின்னு சொல்லி அப்படின்னு துரத்தி விடலை. அது மரணமாயிருக்கும் அவனுக்கு. கண்டிப்பாக அந்த சபிக்கப்பட்ட பூமியில வாழ்வதற்கான அவன் அந்த தோட்டத்தில் இருக்கும்போதே அவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம நிர்வாணி ஆயிட்டான்னு சொன்ன உடனே அவன் ஒழிச்சிக்க தான் பார்க்குறான் இல்லையா. அப்போ அவன் அப்படியே அனுப்பி விட்டுருந்தா அவன் எப்படி வாழ்ந்திருப்பான்னு அதுதான் பிரதர். மனித இனம்ன்றதே காலி ஆகிட்டு இருக்கும் பிரதர். அதுதான் டோட்டல் ஃபர்ஸ்ட் சாப்டரோட முடிஞ்சிட்டு இருக்கும். அதாவது 3வது சாப்டரோட முடிஞ்சிருக்கும். அதாவது நான் சொல்ல வருதுன்னா முதல் மனிதனுடைய அந்த மனுஷன் இனம்ன்றது போயிருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன பண்றாருன்னா நம்பிக்கையோட வாழ வைக்கிறார். அவனுக்கு வேற என்ன பிரதர் நம்பிக்கை? இந்த உலகத்துல சபிக்கப்பட்டாச்சு, இந்த உலகம் சபிக்கப்பட்டுருச்சு, பூமி சபிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டாரு. பூமி வந்து இவன் என்னதான் பண்ணாலும் முள்ளு குறுக்கும் முளைச்சிட்டே இருக்குன்றாரு, ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குன்றாரு, ஒரு வேளை சாப்பாட்டையே நீ வேர்வையினால தான் சாப்பிடணுன்றாரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒருத்தன் நம்பிக்கையோட வாழ்றதுக்கு என்ன பிரதர் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது, என்ன ஊக்கம் அவனுக்கு இருந்தது? கடவுள் கொடுத்த வார்த்தை தான். அதனால தான் நம்ம நேயர்களுக்கு சொல்கிறோம், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஊக்கா வேர்ல்டு தான் இது. நிலையற்ற நிச்சயமற்ற அப்புறம் குழப்பமான சிக்கலான இந்த உலகத்தில் நீங்கள் வாழணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவை. அது இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை, இயேசு கிறிஸ்துட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த செய்தியை தான் நம்ம சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் நல்ல செய்தி. இந்த நல்ல செய்தி இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேறு எங்கேயுமே இல்லை. ஒரு உண்மை நிகழ்ச்சியோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இது நடந்த ஒரு சம்பவம். இப்போ நம்ம பொதுவாக போய் நீங்கள் ஏன் வீடு வீடாக வந்து உங்கள் மதத்தை பரப்புறீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க இல்லையா. அது ஒருவேளை உங்களில் பல பேருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தேவை, எல்லா மனிதனுக்கும் அந்த செய்தி தேவை. ஒருவேளை தேவையில்லைன்னு நீங்கள் உணரலாம். ஆனால் தேவைப்படக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஒரு ஊரில் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு போதகரும் அவர் தலைமையில் சில நண்பர்களும் போய் வீடு வீடாக போய் அந்த ட்ராக்ஸ் கொடுப்போம், கைப்பிரதி கொடுப்போம் இல்லையா, வீடு வீடாக வந்து அது கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் ரொம்ப நேரமாக கதவு தட்டிட்டு இருக்காங்க, கதவு திறக்கல. ஆனால் இந்த நண்பரும் வந்து கதவு திறக்கிற வரைக்கும் தட்டிக்கிட்டே இருந்தார். ஒருத்தர் வந்தார், வந்து அந்த கைத்தாள் துண்டு பிரதியை வாங்கிட்டு போனார். அவ்வளோதான், முடிஞ்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த போதகருக்கு இது அழைப்பு வருது, தொலைபேசியில் அழைப்பு வருது. ஏன்னா அங்கே தான் நம்ம ட்ராக்ஸில் சீலெல்லாம் போட்டு நம்பர் கொடுக்குறோம் இல்லையா. இந்த மாதிரி இந்த தெருவில் இருந்து வர்றேன், எனக்கு அவசரமாக வாங்கன்னு சொன்ன உடனே யார் அந்த தெருவுக்கு போனீங்கன்னு போதகர் கேட்குறாரு. நான் தான் சொல்லி ஒரு நண்பர் சொல்கிறார். சரி வாங்கன்னு அழைச்சிட்டு போன உடனே அந்த அழைச்சவர் சொல்கிறாரு, உங்கள் சபையை சேர்ந்த ஒருத்தர் எனக்கு வந்து இந்த கதவு தட்டலைன்னா நான் இப்போ நான் இன்னும் செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் கதையெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகள்லையும் நான் வெறுக்கப்பட்டு, எனக்கு எல்லா பணம் இருந்து கூட எனக்கு யாருமே உறவு இல்லைன்னு சொல்லி நான் நொந்து போய் ஃபேனில் வந்து தூக்கு மாட்டிக்க போகிறேன். அதை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஆள் வந்து கதவு தட்டினார். நான் திறக்க வேணாம்னு நினச்சேன், ஆனால் அவர் விடாமல் கதவு தட்டிக்கிட்டே இருந்தார். சரி, சாகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தினுடைய கடைசி மனிதன் எனக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்திக்கிற கடைசி மனிதனாக இவன் இருக்கட்டும், அவன் என்ன கொடுக்குறான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு தலைப்பு இருந்துச்சு, கவர்ச்சிகரமான ஒரு தலைப்பு. அந்த தலைப்பை பார்த்த உடனே என்னை நேசிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறாரான்னு சொல்லி நான் உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். படித்த பிறகு தான் எனக்கு வாழணுன்ற நம்பிக்கை பிறந்துச்சு. ஆனால் இப்போ வாழணும்னு முடிச்சிட்டேன், எனக்கு என்னன்னு தெரியல, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன்னு சொல்லி அவர் சொல்லி, இது நடந்த நிகழ்ச்சி. இது போல் நிறைய இடங்களில் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாகவே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுத்து போன ஒரு தம்பியை வந்து எங்கள் இயக்கத்தை சேர்ந்த ஒரு அண்ணன் வந்து சந்தித்து அவனை திருப்பி இருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செய்தி, இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறாருங்கிறதும், உன்னுடைய பாவங்களை ஏற்கனவே மன்னிச்சிட்டார் அப்படிங்கிறதும், மரணத்தை அவர் வென்று இருக்கிறார், அவரை விசுவாசிக்கும் போது நீங்களும் மரணத்தை வென்று அவரோட நிலையாக வாழ முடியுங்கிற செய்தியும் தான் நல்ல செய்தி. அந்த செய்தியை தான் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஸோ காஸ்பல், நீங்கள் கடைசி தலைப்பு தானே காஸ்பல். இந்த காஸ்பலை வந்து இயேசு கிறிஸ்து முன்னிட்டு மட்டும்தான் காஸ்பல் சொல்லப்படுது. நல்ல செய்தியை வேறு எதை வச்சும் சொல்ல முடியாது. எதை வச்சு சொல்கிறதும் நல்ல செய்தியாக இருக்குது. அதாவது குட் நியூஸாக இருக்கலாம், காஸ்பலாக அது இருக்க முடியாது. அதை இந்த உலகம் இழந்துரும். அதனால் இப்போது இயேசு கிறிஸ்துவை பேஸ் பண்ணியிருக்கிற இதுதான் நல்ல செய்தி. இந்த நல்ல செய்தியை மட்டும் வச்சிங்கன்னா இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசின எல்லா டாப்பிக்கும் இதுக்குள்ளே தான் வரும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இந்த நற்செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா மேலே சொன்ன எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அவர் தான் அனைத்துக்குமான ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. நீங்கள் நிம்மதியாக வாழலாம். அதனால தான் பிரதர் எங்கள் சபைக்கு வாழ்வு தரும் நற்செய்தி மன்றம்னு பேர் வச்சது. நாங்கள் அப்படி வைக்கல. வாழ்வு தரும் நற்செய்தியை கிறிஸ்துவை முன்னிட்டு தான் சொல்ல முடியும். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. நன்றி, அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ.